சிம்பிளா மொறுன்னு ஒரு ஸ்வீட் சோமாஸ் நாம எப்படி கடைகளில் கிடைக்குமோ அதே மாதிரி வீட்லயே பண்ண போறோம். இது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல நான் பண்ண போறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லாம நீங்க பொங்கல், சங்கராந்தி, உகாதி எல்லாத்துக்குமே இது பண்ணலாம். இது வந்து சொதன்னு இருக்காது, ரொம்ப ஹார்டாவும் இருக்காது. உள்ள உங்களுக்கு கிறிஸ்பினஸ் தெரியும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியும். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லைனா ஃபைனாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ரவை இருந்ததுன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு நீங்கள் இதில் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு 1/4 கப்பு தான் தேவைப்பட்டது இந்த மாவு பிசைகிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவு எப்படி இருக்குன்னா செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும். அதாவது பூரிக்கு நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப முக்கியம். இதில் வந்து ரவை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் கார்ன்ஃப்ளவர் போட்டும் பண்ணுறாங்க, பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இல்லை மைதா மட்டுமே போட்டும் பண்ணலாம். இந்த மாவு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசையணும். ரொம்ப நேரம் நீங்கள் பிசையணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு மாதிரி உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 1/4 கப் தண்ணி தான் தேவைப்பட்டது. இப்போது இந்த மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஃபில்லிங்க்கு 1/2 கப் சர்க்கரை இல்லைனா வெல்லம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/2 கப் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கூட பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் சுகர் எல்லாம் போடலாம். இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் தனியாக தான் ஏலக்காய் பவுடர் போட போகிறேன். பவுடர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதோடையே நீங்கள் ஏலக்காய் மட்டும் போட்டும் செய்யலாம். நீங்கள் இப்போது ரோஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். எள்ளு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொங்கு நாடு கிராமத்தில் எள்ளு போடுவாங்க. அதுக்கப்புறம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது லைட் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா எடுத்து இதையும் போட்டுடலாம் இந்த பொட்டுக்கடலை மாவோடையே. இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது தேங்காய். கிட்டத்தட்ட 1 கப் தேங்காவை நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ரோஸ்ட் பண்ணி தான் போடணும், இல்லை அப்படின்னா சோமாஸ் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா அந்த கிறிஸ்பியாக நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக வரும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நெய்யோ ஆயிலோ தேவையில்லை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, சுகர், ஏலக்காய் இது மட்டுமே வச்சு கூட நீங்கள் போடலாம். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் போடுறோம். போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தனியாக கூட சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து தனியாக கூட கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. தேவைப்பட்ட முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவு எப்படி இருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு தின்னான ஒரு ஷீட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி எல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. இதை வந்து நம்ம நல்லா தின்னாக தான் தேய்க்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் பேப்பர் மாதிரி நீங்கள் தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப தின்னாக தேய்க்கும் போது என்ன ஆகும்னா ஃபில்லிங் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து முக்கியமாக நீங்கள் பிகினர்ஸை பார்த்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் மாவு தூவி நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஷீட் இல்லைனா கூட நீங்கள் சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு மூடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சு பண்ணுறது நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால தான் நான் இது மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சர்க்கிள் வந்து பெருசாக வேணும் சின்னதாக வேணும், சோமாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டியாகவும் பண்ணலாம், பெருசாகவும் பண்ணலாம். மீடியமாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்.
எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா எடுத்தது வேஸ்ட் பண்ண வேணாம். திரும்ப வந்து நம்ம டோ மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப தேய்ச்சி போட்டுக்கலாம். இப்போது நம்ம எட்ஜஸை வந்து தண்ணி வச்சு நம்ம இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா ஃபில்லிங் வந்து ஃப்ரை ஆகும்போது வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி ஃபில்லிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் வைங்க, ஓவராகவும் வைக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப குறைவாக வச்சிங்கனாலும் அந்த சோமாஸ் நல்லா இருக்காது. ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஃபில்லிங் வந்து வெளியே வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் குறைவாக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இதை மூடி எட்ஜஸை வந்து சீல் பண்ணணும். இப்படி பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இது வெளியே வரும் ஃபில்லிங் ஃப்ரை ஆகும்போது. இப்படி வந்து ஒரு ஃபோர்க் இருந்தனாவோ உங்கள்கிட்ட இப்படி இல்லைனா கூட டூத் பிக் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேப் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து சீல் பண்ணுறதுக்கான ரீசன் ஃபில்லிங் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியும் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம கொஞ்சம் அழகுபடுத்தணுன்னா இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். நான் மோல்டில் வந்து இது வரைக்கும் பண்ணலை. கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன், கோதுமை வச்சு மோல்டில் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து பாருங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். எட்ஜஸை வந்து நல்லா தண்ணியில் வந்து சீல் பண்ணதுக்கப்புறமா, தண்ணியில் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபில்லிங்கை வச்சுட்டு மூடி அதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால ரோல் பண்ணி நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக பண்ணும்போது அளவு தெரியாது, ஒவ்வொன்றும் மாறி இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். அந்த ரவுண்டு எல்லாமே ரொம்ப அழகாக வரும். ஸோ பாருங்கள், நமக்கு ஷேப் வந்து அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ மாவு தூவாமல் வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து மாவு தூவி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். ஆயில் வந்து சூடாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஹீட்லையும் வச்சிடக்கூடாது. நம்ம போட்டால் மெதுவாக மேலே எலும்பி வரணும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ரொம்ப சூடாக இருந்தால் அந்த எண்ணெய் கொஞ்சம் ஆற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு கிறிஸ்பியாக நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதுவுமே வந்து ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஃப்ளேம் லோ மீடியமில் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் அது ஃப்ரை ஆகாது. அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டுட்டு இது கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் அதிகமாகும், சீக்கிரமும் செவந்துடாது. கோதுமையில் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சீக்கிரமாக செவக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அப்பப்போ நம்ம திருப்பி விட்டு பண்ணலாம். ஆயில் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கரெக்டாக இருக்கும், கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க அதுலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் நமக்கு ஈவனாக பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த சோமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாத, நம்ம கரெக்டாக சீல் பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபில்லிங்குமே வெளியே வரல. ஸோ பர்ஃபெக்டாக அந்த நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் டிஷ்யூ பேப்பரில் போட போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுன்னா கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும். பட் அந்தளவுக்கு ஆயில் இது குடிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அடுத்த செட்டு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிடும். நல்லா பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். ஸோ இது மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பாலில் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க. ஸோ கூடி சீக்கிரமாக அந்த ரெசிபியும் போடுறேன். நான் இப்படி பால் நம்ம பூரி பண்ணுவோம், பால் போலி, அது மாதிரி அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை போட்டு எடுத்துடலாம். பாதுஷா மாதிரி அதுவும் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். ஸோ ரெண்டாவது செட்டும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்.
நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாமே எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்காக. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கிடுச்சு, எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வைக்க முடியும். உங்களுக்கு பொட்டுக்கடலை பிடிக்கல அப்படின்னா ஃபில்லிங்க்கு நிலக்கடலையெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நிலக்கடலை வெல்லம் போட்டும் பண்ணலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் இருக்குது. சிம்பிளான ரெசிபீஸ் தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.